அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் நம்மோடு வழிநடக்கும் இயேசு என்பதாகும். மெசியா வருவார், தங்களுக்கு விடுதலை அருள்வார் என்பது இயேசுவின் காலத்தில் ரோமானியருக்கு அடிமைப்பட்டிருந்த யூத மக்களின் முக்கிய சமய எதிர்பார்ப்பாக இருந்தது. இயேசுவின் வியப்பூட்டும் போதனைகளை கேட்டு அவருடைய அருஞ்செயல்களை பார்த்த பலர் அவரே மெசியா என்று எண்ணினர். ஆனால் இயேசுவின் சிலுவை சாவு அவர்களது எதிர்பார்ப்பை சிதறடித்தது. எனினும் அவரது உயிர்ப்பு அந்த எதிர்பார்ப்பிற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியது. வரலாற்று மனிதராக அவர் வாழ்ந்தபோது அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததால் உயிர்த்த அவர் அவற்றை நிறைவேற்ற ஆட்சியுடனும் மாட்சியுடனும் மீண்டும் வருவார் என அவர்கள் நம்பினர். ஆண்டவராகிய இயேசுவே வாரும் எனும் முதல் கிறிஸ்தவர்களின் முக்கிய மன்றாட்டு இந்த நம்பிக்கை தொடக்க கால திரு அவையில் பரவலாக இருந்தது என்பதற்கு ஒரு சான்று. திருத்தூதர் பவுலின் திருமுகங்களில் இயேசுவை பற்றிய வேறு பல பார்வைகள் இருந்தாலும் உயிர்ப்பால் அவர் மெசியா எனும் உயிர்ப்பு கிருத்தியலே அதிகமாக காண கிடக்கிறது. பவுலின் பார்வையில் இயேசு மெசியாவாக வெளிப்படுவது அவரது உயிர்ப்பில்தான். இறைமகனும் மெசியாவும் ஆகிய இயேசு தம் போதனையாலும் பணியாலும் இறைவனின் திட்டத்தையும் திருவுளத்தையும் வெளிப்படுத்தியவர். உயிர்களுக்கெல்லாம் உறவாகிவிட்ட உயிர்த்த இயேசு நீங்காத நிலைத்த உறவிலும் மிக நெருக்கமான முறையிலும் தங்களுடன் இருக்கிறார். லட்சிய உயிரூட்டுகிறார் என்பது சீடர்களது அனுபவத்தின் மிக முக்கிய ஒரு கூறு. உயிர்த்த இயேசு தங்கள் உடனிருந்து உறவாடுகிறார் என்பது மட்டுமின்றி தங்களை மன்னிக்கிறார். சிதறுண்ட தங்களை ஒரு சகோதரத்துவ சமூகமாக மீண்டும் ஒன்றிணைக்கிறார். தங்கள் நம்பிக்கையை உரமூட்டி உறுதிப்படுத்துகின்றார், உயிரூட்டி வளப்படுத்துகின்றார். தங்கள் வழியாக ஆற்றலுடன் செயல்படுகிறார் என்னும் உணர்வும் தெளிவும் சீடர்களது உயிர்ப்பு அனுபவத்தின் இன்றியமையாத இன்னொரு கூறு. இன்றைய நற்செய்தியில் அவை இன்னும் ஆழமாகி உயிர்த்த இயேசு சீடர்களுடன் வழிபோக்கராக நடந்து மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களையும் விளக்கி உரைப்பவராகவும் அப்பத்தை பிட்டு அளிப்பவராகவும் நம்பிக்கை குன்றி வலுவிழந்து கோழைகளாய் ஒடுங்கி போயிருந்த சீடர்களை வலுவூட்டி நம்பிக்கை ஊட்டுபவராகவும் காட்டப்படுகிறார். உள்ளம் உருக்கும் உன்னதமான உயிர்ப்பு அனுபவமாக எம்மாவு சீடர்களுக்கு அது இருந்தது. அதுவரை இயேசுவின் இறப்பை பற்றி மட்டும் எண்ணி வேதனை அடைந்தவர்களால் சோகமாய் நடந்து சென்ற சீடர்களுக்கு உள்ளம் பற்றி எறிந்த உயிர்ப்பு அனுபவமாகி உடனே எருசலேம் திரும்பி சென்று திருத்தூதர்களுடனும் மற்ற சீடர்களுடனும் உயிர்த்த இயேசு தங்களுடன் வழி நடந்ததையும் உரையாடி உறவாடி மகிழ்ந்ததையும் அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொண்டதையும் மகிழ்ச்சியோடு பறைசாற்றுகிறார்கள். எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் உடன் வழிநடந்த இயேசு உண்மையில் யார் என்பதை சீடர்களுக்கு தெளிவாக உணர்த்தியது அவரது உயிர்ப்பே. படைபலமோ கல்வியோ செல்வமோ செல்வாக்கோ இல்லாத அந்த சாதாரண கலிலேய மனிதர்களின் குழுவை உலக பேரரசுகளின் போக்கையே திசை மாற்றும் அளவுக்கு ஆற்றல் உள்ள ஒரு மாபெரும் இயக்கமாக மாற்றியமைத்தது அவர்களுக்கு ஏற்பட்ட இயேசுவின் உயிர்ப்பு அனுபவமே. எனவேதான் வெள்ளியும் பொன்னும் எம்மிடம் இல்லை, இறைமகன் இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று திருத்தூதர்களால் சொல்ல முடிந்தது. எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் தம்மோடு வழிநடக்கும் இயேசு அனுபவமே கால் ஊனமுற்றவரை குணமாக்கிற்று என்பதை திருத்தூதர்கள் பேதுருவும் யோவானும் நம்பினர். எனவே சீடர்களின் உள்ளங்களில் இறையாட்சி லட்சியம் உயிர்த்த இயேசுவை சந்தித்த உள்ளார்ந்த உயிரார்ந்த அனுபவத்தை பெற்றதால் தான் அவர்களுடைய இதயங்களில் நம்பிக்கை தளிர்விட்டது என்பதே ஏற்புடையது. நம்பிக்கை இழந்து எம்மாவு நோக்கி நடக்கின்றனர் சீடர்கள்.
மயங்கும் மாலையில் இயேசுவும் சீடர்களோடு உடனடக்கிறார். இயேசுவை கண்டுகொள்ளாதவாறு சீடர்களில் நிலவியது கலக்கம். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் சீடரின் உள்ளங்களை உருக்குகின்றன. ஆம், இயேசுவின் உயிர்ப்பு நம் உள்ளம் உருக்கும் உடனிருப்பு. இயேசுவின் உயிர்ப்புக்கு சீடர்களின் உள்ளார்ந்த உயிரார்ந்த அனுபவமே சான்று. இதயங்களில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புகிறார் உயிர்த்த ஆண்டவர். முன்பு போன்று கண்ணால் அவரை பார்க்க இயலாதாயினும் நேர்மனத்தோடு தேடுவோரின் பார்வையில் படுகிறார் இயேசு. இயேசுவை நம்மோடு எப்போதும் உடனிருக்க செய்கிறது உயிர்ப்பு. உயிர்த்த ஆண்டவரே உடனிருந்து உயர்வு தாரும். ஆண்டவரே, உயிர்ப்பு அனுபவம் எங்களிலும் நிகழ்வதாக. உயிர்ப்பு உருமாற்றிய சீடரின் அனுபவம் இன்றும் தொடர்கிறது. உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பை உளமாற நம்புவோம். ஆண்டவரே, எமது வாழ்வில் நிகழ்ந்துள்ள எம்மாவும் பாதைகளை நினைத்து நன்றி சொல்ல எம்மை தூண்டியருளும். நன்றி.